கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 139 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். தேவனுடைய தன்மைகளை பற்றி நேற்றைய தினத்தில் நாம் தேவன் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார் என்று நாம் வேத பிள்ளைகளை பார்த்தோம். இன்றைய தினத்திலே தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒம்னி பிரசன்ட் காடாக இருக்கிறார். ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங் எவ்ரிவேர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நம்முடைய இரட்சகர் எங்கும் எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது நாம் எங்கு சென்றாலும் தேவன் அங்கே கூடவே இருக்கிறார் என்றதை அழகா இந்த சங்கீதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், அவர் நம்மோடு கூட அவரோடு கூட நம்மோடு கூட அவர் இணைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இணைந்து இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகளே. அவர் சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயுமே ஓட முடியாது தேவ பிள்ளைகளே. அவர் நம் வானத்தில் மேலே போனாலும் சரி, கீழே பாதாளத்தில் போனாலும் சரி, நம்மளுடைய உள்ளந்தெரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறார் தேவ பிள்ளைகளே. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கணக்கு ஒப்புவிக்கப்படும். அவர் எங்கும் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் கண்கள் எல்லார் மேலும் பதிந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் என்னை கூப்பிட மாட்டானா, என் கூட பேச மாட்டானா ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்க எங்க ஓடி போறீங்க? யார்கிட்ட போய் அடைக்கலம் போகிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடி வாங்க தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 15:3 சொல்லியிருக்கிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. கர்த்தரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே எங்களை பாரும் அப்பா, உமக்கு மறைவா நாங்கள் எங்கும் போகலப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்க பரலோக தேவனே. அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுப்பா. நாங்கள் எங்கு சென்றாலும் உமக்கு மறைவாய் ஓட முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளா எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய தேவ சமூகம் எங்களோடு கூட காணப்படட்டும். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், உலகத்துல சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. Bye.